என் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் நூர் லமின். அண்டு போன வீடியோ பார்த்தோம் நான் நிறையா பேர் வந்து அவங்களோட கஷ்டத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் மேனை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் என்ன அப்படின்னா டக்குன்னு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து பாலஸ்டைன் ப்ராப்ளத்துக்கு வந்து ஸ்டேட்டஸ் போடுறது, ஸ்டோரி போடுறதுன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த இதை விடுங்க, அந்த பழக்கத்தை. ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போடுறதுனால எதுவும் மாற போகிறதில்ல. இது அமெரிக்காவில் இருக்க நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஹியூமன் ரைட்ஸ், அதாவது யூஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், அதில் ஹியூமன் ரைட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு 2 நாட்டுக்கு இடைப்பட்ட போரில் வந்து ஒரு நாட்டு மக்களை கொல்றது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் முடிஞ்சால் தெரிவிச்சிருங்க. ஓகே, இது இப்போ வந்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபன்னியான விஷயம், கேட்கும் கொஞ்சம் சில்லியாக இருக்கும். என்ன அப்படின்னா ரஷ்யாவில் வந்து முந்தா நேற்று நடந்த விஷயம். என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போய்ட்டு வந்து அசதியாக தூங்கி எழுந்திரிச்சோன்னா வயிறு வலிச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வயிறு வலிக்குது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வயிறு வலிச்சு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணியிருக்காங்க. என்ன இப்படி திடீர்னு வயிறு வலிக்குது அப்படின்ட்டு. அப்போ போய் பார்க்குறப்ப அவங்க வயிறு ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ உள்ளே வந்து பாம்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னடா மனுஷ உடம்புல பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம். அந்த பாம்பு அதுவும் 1 அடி 2 அடி பாம்பு கிடையாது, 12 அடி பாம்பு. அதுவும் வாய் வழியாக போய் வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கு. என்ன அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அசந்து தூங்குறப்ப அது வாய் வழியாகவே உள்ளே வந்து போய் வயிறுக்குள்ளே இருந்திருக்கு. இது வந்து ரொம்ப அவங்களுக்கு வலி ஏற்பட்டனால அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த மாதிரி செக் பண்ணி கடைசியில் அந்த பாம்பு இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ பார்க்காதவங்க நியூஸ்லாம் போட்டாங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்தோம்னா எலக்ட்ரிக் மோகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நினைப்பீங்க மோகன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் மேக்ஸிமம் சினிமா ஆக்டர் தான் தெரியும். பட் ஆனால் இவர் வந்து எலக்ட்ரிக் மோகன் சொல்கிறாங்க, சவுத் இந்தியாக்காரர் தான். இவர் யார் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துருவோம். இவர் வந்து ஒரு சராசரி குடும்பத்தை சார்ந்தவர் தான். இவர் வந்து எலக்ட்ரிக் பவர் வந்து இருக்கு. என்ன எப்படிரா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அவரோட ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் கேளுங்க. அவர் வந்து சின்ன வயசில் இருக்கிறப்ப, அதாவது தன்னோட 7 வயசில் தன்னோட அம்மாவை இழந்து தன்னோட டிப்ரெஷன் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மாடியிலேருந்து குதிக்கிறப்ப கம்பி, அதாவது இது கரண்ட் கம்பி போகிறதுல கையை வச்சு பிடிச்சோன்னா எல்லாம் இது சாக்கடிச்சு சாகமேனடா உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் ஆனால் இவர் உடம்பு வந்து ஒரு கரண்ட் கண்டக்டராக இருக்குது, கரண்ட்டை கடத்தக்கூடிய ஒரு இதாக இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்படி சாதாரண மனுஷ உடம்புல எப்படிரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நிறைய பேர். சாதாரண மனுஷ உடம்புலையே கரண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ திடீர்னு நம்ம வந்து நடந்து போயிட்டு இருக்கிறப்ப காலில் வந்து ஒரு முள்ளு குத்துனோன்னா டக்குன்னு நம்ம பிரெயின் வந்து என்ன சொல்லணும்னா இது முள்ளு குத்துது, வலிக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கும். காரணம் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலத்துக்கு ஒரு செய்தி, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கடத்தணும் மூளைக்கு அப்படின்னா அது வந்து கரண்ட்டை தான் பயன்படுத்துது. அதாவது மனுஷ உடம்புல கரண்ட் இருக்குது. இதுதான் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகேவா, இவர் வந்து இப்படி இருக்கிறப்ப என்னடா பண்ணுறது அப்படின்னு இது வந்து இவருக்கு வந்து குறையா பார்த்துட்டு இருந்துட்டு சரி அவ்வளோதான் நம்ம செத்துருவோம் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவர் வந்து கொஞ்ச நாள் போக இவருக்கு வந்து பயம் ஏற்படுது. அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறப்போ வந்து இது வந்து நார்மல் மனுஷ உடம்பை விட 10 மடங்கு வந்து உங்களுக்கு அதிகமான கரண்ட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இவர் வந்து எவ்வளோ வாட்ஸ் கரண்டை வந்து கடத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 500 வாட்ஸ் வரையும் ஒரு நாள் கரண்டை வந்து கடத்த முடியும். இவர் வந்து இதை வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, வெளியே சொன்னால் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீக் அவுட் ஆகி, அதாவது ரூமர்ஸ், அதனால லீக் அவுட் ஆகி புறணி பேசுகிறாங்க அந்த மாதிரி விஷயம்னால லீக் அவுட் ஆகி வெளியே தெரிய வந்தோன்னா, அதாவது 2014 டிஸ்கவரி சயின்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரை போய் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்து இந்தியா முழுக்க தெரிஞ்சிருக்கு அண்ட் வேர்ல்டு முழுக்க தெரிஞ்சிருக்கப்புறம் இவர் வந்து இது என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது எப்படின்னா போய் மெஜிஷியன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வித்தை காமிக்கிற மாதிரி இவரும் போயிட்டு ரோட்டில் நின்று வித்தை காமிக்கலாங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமாக போய் பண்ணி அதுக்கு தனியாக அமௌண்ட் வாங்கி ஓரளவுக்கு நல்லா லைஃப்பில் செட்டில். இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது இந்தியாவில். ஆனால் நம்மளுக்கே தெரியாது, நம்ம கூட இருக்கிறவனுக்கே பவர்ஸ் இருக்கும் என்னன்னே தெரியாது. அண்ட் தென் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 1 கோடி 1 லட்சம் சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராம் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி வந்து ஒருத்தர் அதாவது $1,00,000 வந்து சம்பாதிச்சிருக்காரு ஒரு வார்த்தையை வச்சு. என்ன அப்படின்னா தக்காளி வேஸ்ட்டில் கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
எல்லாம் முடிச்சு என்னடா தக்காளியில் எப்படா கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுக்காங்க. பட் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறப்போ தக்காளியில் வந்து அளவுக்கு அதிகமான கரண்ட் இருக்குது அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு சயின்டிஃபிக். அதுவும் டீகம்போஸ் ஆனது, அதாவது மக்கி போனதில் வந்து அதிக அளவு கரண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தெரிய வந்திருக்கு. இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டேனியல் ப்ரௌனிங் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து இது வாங்கியிருக்காரு. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க, உங்களுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் வந்து நிறைய பவர்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அதை வந்து வெளியே சொல்கிறதுக்கு வந்து அவங்க பயந்துக்கிட்டு குறையாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை, அது குறை கிடையாது, அது உங்களுக்குள்ள ஒரு பவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணால் தான் அவங்களுக்குள்ள உள்ள டேலண்ட்ஸை அவங்க வந்து வெளியே கொண்டு வருவாங்க. ஒருத்தன் படிக்காமல் இருக்கான், ஸோ வந்து அவன் வந்து முட்டா பைய அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒருத்தன் படிக்கலை அப்படின்னாலும் அவனுக்கு இருக்கிற ஒரு டேலண்ட், தனிப்பட்ட டேலண்ட் வந்து அவனை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கைட் பண்ணாதான் அவனால் வந்து முன்னேற முடியும். ஸோ யாருமே ஒருத்தன் படிக்கல அப்படின்றக்காக அவனை வந்து மட்டமாக நினச்சிடாதீங்க. அண்ட் வந்து கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. ஓகே நண்பர்களே, பாய்.